கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கருடைய முடிவு எப்படிப்பட்டது என்று சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன். வசனம் 2, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு போவார்கள், பசும் பூண்டை போல வாடி போவார்கள். வசனம் 15, அவர்கள் வில்லுகள் முறியும். வசனம் 17, துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும். வசனம் 10, இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான். வசனம் 15, பட்டயம் அவருடைய இருதயத்திற்குள் உருவி போகும். வசனம் 20, துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். வசனம் 20, நிணத்தை போல புகைந்து போவார்கள். வசனம் 20, அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். வசனம் 21, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான். வசனம் 36, துன்மார்க்கன் ஒளிந்து போவான். இவைகளெல்லாம் எதை சொல்லுகிறது? நீங்கள் துன்மார்க்கரோடு கூட வழக்காடாதிருங்கள், நீங்கள் துன்மார்க்கரோடு கூட வாதாடாதிருங்கள். ஏனெனில் துன்மார்க்கனுக்கு முடிவை கொண்டு வருகிற ஒரு ஜீவனுள்ள தேவனை நீதிமான்களாகிய நீங்கள் சேவிக்கின்றீர்கள். ஆகவே நீதிமான்களாகிய உங்களுக்கென கிரியை செய்ய, உங்களை உயர்த்த ஒரு தேவன் இருக்கிறார். ஆகவே பொல்லாதவர்கள் மேல் எரிச்சல் கொள்ளாதிருங்கள்.